மூணாவது தடவை கூவும் போது பேதுரு ஆண்டவரை பார்க்கும் முன்பதாக ஆண்டவர் பேதுருவை திரும்பி பார்த்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. நான் அந்த ராத்திரி வேளையிலே தேவனது முகம் எப்படி இருந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் விசுவாசித்து பார்க்கிறேன். நான் சொன்ன பிற்பாடு நீ இப்படி பண்ணிட்டிய படுபாவி, அப்படி ஆண்டவர் பார்த்திருப்பாரா? இல்லை என்றால் அந்த பேதுரு மனம் திரும்பத்தக்கதாக, அந்த பேதுரு திரும்ப தனது வாழ்க்கையை சரி செய்யத்தக்கதாக தேவனது பார்வை கிருபை நிறைந்ததாய் அந்த மனுஷனுக்கு மேல விழுந்தவுடனே மனம் கசந்து அழுதான். இந்த கிருபை நிறைந்த பார்வை யூதாசுக்கு கிடைத்திருந்தால் ஐயோ நன்று கொண்டு சாவாமல் வாழ்ந்திருப்பானே, வயிறு வெடிக்க விழுந்து செத்திருக்க வேண்டாமே. இந்த கிருபை நிறைந்த பார்வை யூதாசுக்கு கிடைக்கவில்லையே, பேதுருவுக்கு கிடைத்ததே. காரணம் என்ன? நீ கிறிஸ்துவோடு கூட இருக்கிறபடியினாலே உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. சபையே, நீ கிறிஸ்துவின் மந்தைக்குள் இருக்கிறபடியினாலே, நீ கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறபடியினாலே இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கும் எனக்கும் கிடைக்கிறபடியினால தான் கர்த்தர் தமது முகத்தை உனக்கு மேலே பிரகாசிக்க பண்ணுகிறபடியினாலே தேவ கிருபை வருகிறது. அந்த கிருபையினாலே கர்த்தர் நமது பாவமர நம்மை கழுவினார். அப்படி பாவமர கழுவுகிறதற்காக திரும்ப திரும்ப பாவம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. நீ பரிசுத்தத்திலே எப்படியாவது வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபையே, தேவன் விரும்புகிறார். நீ பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொன்னார், கிருபை பெருகுகிறது என்று பாவத்திலே நிலை நிற்க கூடுமோ? கூடாதே. கிருபை பெருகுகிறது என்று பாவத்திலே நிலை நிற்க கூடுமோ? கூடாதே, கூடாதே, கூடாதே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல கிருபையாயிருக்க கடவர். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். கண்ணை மூடி, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மேல திருப்பும். ஆண்டவரே, ரொம்ப ஏர்னஸ்டா ஜெபிக்க போகிறோம். ரொம்ப ஏர்னஸ்டா.